வெல்கம் பேக் டு சஹா டிகோட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜனநாயகன், விஜயோட கடைசி படம். அந்த படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த படம் ரிலீஸ் ஆகல, அந்த படத்தை பற்றி என்ன பார்க்க போகிறேன்றீங்களா? ஆமாம், தணிக்கை காரணமாக அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த விஜய் குரூப்பு அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் என்னன்னா, இந்த படம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படியாவது வெளியாகிடணும் அப்படின்றதுக்காக அவங்க கடுமையாக போராடினாங்க. இதை பிஜேபி கவர்மெண்ட் வந்து எப்படியாவது அவங்கள விஜய் வந்து கூட்டணிக்குள்ள இழுத்தா அந்த படத்தை விட்டுடலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனாலும் விஜய் வந்து இந்த தடவை நம்ம தனியாக நின்று நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை பேரம் பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த தடவை அவங்க தனியாக நிற்கிறது முடிவு பண்ணி தனியாகவே நின்றுட்டாங்க. ஆனாலும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணுமே, எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இவங்க குரூப், அதாவது அதிகாரப்பூர்வமாக இல்லை, ஆனால் இவங்க தான் செஞ்சுருக்கணும். அதை இப்போ ஒரு படம் ரிலீஸ் எடுத்து இது பண்ணி சேஃப்டி பண்ணி உங்கள் கையில் தான் இருக்குது அந்த படத்தோட படமே. அது எப்படி இணையத்தில் கசியும்? அதை கசிய விட்டது யார்? அதை கசிய விட்டுச்சு. சரி, நேற்று ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு சண்டை காட்சி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க, இணையத்தில் கசிஞ்சிருச்சுன்னு. அப்போவே நீங்கள் உஷாராக இருக்க வேணாமா? அடுத்த நாள் வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு அந்த படம் பூரா வெளியாயிருச்சு. ஆனால் அதை எதிர்த்து படம் இது இன்னைக்கு இன்னொரு 2வது நாள் ஆயிடுச்சு. விஜயோ அந்த படத்தோட டைரக்டரோ இது வரைக்கும் வாயே திறக்கல. ஆன்லைனில் வந்து அந்த படம் அந்த இதில் இணையத்தில் கசிஞ்சது வந்து அது இல்லீகலாக வந்திருக்கு. கசிறதுன்னா நான் இல்லீகலாக வந்திருக்கு. அந்த இல்லீகல் வெப்சைட்டில் அந்த படம் வந்திருக்கு. மொபி தமிழனோ தமிழ் ராக்கர்ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் அந்த படம் வந்துருச்சு. அப்போது இவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? மாமூலாக இவங்க வந்து டிஎம்கே மேலே வந்து பழி போடுவாங்கல்ல. ஆல்ரெடி ஆதவர்ஜுனா பழி போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணமே வந்து உதயநிதி ஸ்டாலினும் எல்முருகனும், மத்திய நம்ம தொழில் இது அமைச்சர் வந்து எல்முருகனும் பிஜேபிக்காரன் தான் காரணம். உதயநிதி என்ன பண்ணாரு? சரி, பிஜேபிக்காரங்களாவது ஓகே, நியாயம் இருக்கு. ஏன்னா வந்து தணிக்கை வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு, மத்திய அரசோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. மாநில அரசுல இருக்கக்கூடிய உதயநிதிக்கு என்ன பண்ண முடியும்? இவர் எப்படி காரணமாக முடியும்? இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் டிஎம்கே தான் காரணம். சங்கீதாமா பிரச்சனை பண்ணுச்சு, டிஎம்கே காரணம். நாம புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வருது, இதுக்கு எப்படா டிஎம்கே காரணமாக முடியும்? ஒரு நியாயம் வேணாமோட கனவா இருந்தாலும் வடிவில் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு நியாயம் வேணாமா குற்றம் சொல்றதுக்கு? இதுக்குதான் நம்ம தற்கொலைன்னு சொல்றவனுங்கள. அது தொலையுது. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதை பத்தி யாருமே ஒண்ணுமே சொல்லல. யாரு பதறுவா? இந்த படத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் தெரியுமா? அந்த இன்வெஸ்டர் அவன் தான் பதறி இருக்கான். இந்த படத்தை வந்து பதிவிறக்கம் செய்யக்கூடாது, இந்த படத்தை வந்து பகிரக்கூடாது, சட்டப்படி குற்றம், நடவடிக்கை எடுக்கப்படும். எத்தனை பேரை பார்த்து எத்தனை பேரை நடவடிக்கை எடுப்பீங்க? இவங்களோட என்னன்னா, இந்த படத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தியேட்டர்லயும் ரிலீஸ் ஆகும். ஏன்னா தற்கொலைங்க வந்து அந்த காசு, பணம், அம்மா வாப்பானுக்குலாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது. விஜய் மட்டும்தான். விஜய் என்னத்தை தள்ளினார், அடுத்து தள்ளினாருங்கிறது தெரியல. விஜய் மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனை. அதனால அந்த படம் வந்தாலும் அந்த படம் நல்ல வசூலை குதிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு. இந்த விஜய் மட்டும் அரசியலுக்கு வரலன்னா இப்படி ஒரு கூட்டம் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாம போயிருந்துருக்கும். நல்ல வேலை வந்துட்டார் அரசியலுக்கு. அதனால இவனுங்களே ஒரு செட்டப் பண்ணி இந்த படத்தை ரிலீஸும் ஆன்லைன்ல விட்டாங்க. ஏன்னா லீகலா விட முடியாது. அங்கே தணிக்கை போகணும், சர்டிஃபிகேட் வாங்கணும். இவங்களுக்கு இதனால 2 லாபம். ஒன்று, படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னொன்று, பிஜேபி கவர்மெண்ட் மூஞ்சில கரிய பூசின மாதிரி, என்னடா தணிக்கை இன்னைக்கு என்ன இருக்கு, நான் எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்கேன் பாரு, எல்லாம் இந்த படத்தை பார்த்துருவான் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு எண்ணம் ஓட்டும். படம் எப்படியும் அவங்க ரசிகர்கள்ட்ட போய் ரீச் ஆயிடும். எலெக்ஷனுக்கு முன்னாடி வரணுங்கிறது. ஏன்னா வந்து நிறையா இதில் குத்தி கிழிச்சு, அவனை குத்தி இவனை குத்தி, அந்த அரசியல்வாதி குத்தி இந்த அரசியல்வாதியை குத்தி, தமிழ்நாடு ஒண்ணுமே கிடையாது, நம்ம பீகாருக்கு பின்னாடி இருக்கிறோம், என்னமா சொல்ல வேண்டியதுதானே? இவன் என்ன சொன்னாலும் தான் கேட்கறானுங்களே. கொள்கைனால என்னன்னே தெரியல இவனுங்கள்ட்ட. இவனை எத்தனை, நானும் ஒரு 100 பேர்கிட்ட பேசி பார்த்துட்டேன். கொள்கைனா என்னன்னு கேட்கறாங்க. அந்த கொள்கையே இல்லாத கூட்டத்தை கூட போய் நம்ம எப்படி பேச முடியும்? தமிழ்நாட்டுக்கு என்னடா நல்லது வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டுக்கு அடுத்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் அட்லீஸ்ட் நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். இது வரைக்கும் பண்ணின கவர்மெண்ட் இது வரைக்கும் பண்ண திட்டமாவது உங்களுக்கு தெரியுமான்னா, அவனது கொள்கை தலைவரையா அவங்களுக்கு யாருன்னு தெரியல. இந்த மாதிரி இருக்கிற கூட்டத்துக்கு கூட போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால நடுநிலையா உள்ள மக்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், இனிமேல் தமிழ்நாடு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நல்லவர்களுக்கு ஓட்டு போடணும். தயவு செய்து வந்து இந்த மாதிரி தற்கொலை கூட்டங்களுக்கு ஓட்டை போட்டு நம்ம நாட்டை வீணாக்கிறாதீங்க. இது நிறைய பேருக்கு என்னன்னே தெரியல. என்னடா விஜய் வந்து என்ன பண்ணார்? விஜய் ஓட்டு போடுவேன். என்ன பண்ணிடுவாரு? விஜய்க்கு ஓட்டு போடுவேன். இல்லை என்ன பண்ணினாரு? விஜய்க்கு ஓட்டு போடுவேன். வேற என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்கு இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை கட்டி காத்த திராவிட கட்சிகள்லாம் இருக்கு. ஏன்னா நமக்காக போராடினவங்க, உயிர் நீத்தவங்க, நம்ம மொழிக்காக போராடினவங்க, நம்ம மண்ணுக்காக போராடினவங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் யாருனாலும் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிறங்க. இந்த தடவை
நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு ஆட்சி வேணும். நம்மளை டெல்லியிலேருந்து இயக்கக்கூடிய ஒரு ஆட்சி நமக்கு தேவையில்லை. நம்ம சொந்தமாக முடிவெடுத்து நம்ம மண்ணை யார் பாதுகாப்பாங்க? ஏன்னா அந்நியர்கள்டேருந்து வடக்கன்ஸ்டேருந்து நம்மளை எதிர்த்து போரிடுவாங்க அப்படின்றவங்கள தேர்ந்தெடுங்க மக்களே. தயவு செய்து இந்த மாதிரி ஒரு கொள்கையே இல்லாத கூட்டத்துக்கு ஓட்டு போட்டு உங்கள் ஓட்டை வீணாக்காதீங்க. இது வந்து ஒரு வியாபாரம் தான். எத்தனை % எங்களுக்கு ஓட்டு இருக்கு அப்படின்ற காட்டக்கூடிய ஒரு வியாபாரம் தான் இந்த எலெக்ஷனு. அதனால அந்த வியாபாரத்தில் போய் நீங்கள் வந்து உங்கள் காசை வீணாக்கிறாதீங்க, உங்கள் ஓட்டை வீணாக்கிறாதீங்க. போய் படத்தை பாருங்க. விஜய் படம் ரிலீஸ் ஆகுதா போய் பாருங்க. ஒரு ரசிகனா இருங்க. ஏன்னா ரஜினிக்கு ரசிகர் இருந்தாங்க, கமலுக்கு ரசிகர் இருந்தாங்க, எம்ஜிஆருக்கு, சிவாஜிக்கு எல்லாருக்குமே ரசிகர்கள் இருந்தாங்க. சினிமா வேற, நம்மளுடைய நிஜ வாழ்க்கை வேற. சினிமாவில் சாதிக்கிறதுல நிஜ வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுக்கு கொண்டு வந்த திட்டங்களை பாருங்க. நல்ல நல்ல திட்டங்கள் எவ்வளோதான் கொண்டு வந்திருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறையா பேசியிருக்கேன் எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு. அந்த மாதிரி யார் நல்ல திட்டங்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க, அட்லீஸ்ட் யார் நல்ல திட்டங்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இலவசம் 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 சொல்லி கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க. விஜய் வந்து என்ன சொல்றாரு? அவர் என்ன இலவசம் தராமல் என்ன பண்ண போறாரு? இவனுக்கு இது அதிமுகவும் திமுகவும் என்ன தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காங்களோ அதில் பாதி இதில் பாதி எடுத்து தான் திட்டங்களையே அறிவிச்சிருக்காரு. ஒரு திட்டம் கூட தன்னால் சொந்தமாக தயாரிக்க முடியல அந்த விஜயனால. மக்களை போய் நேரடியாக சந்திக்க முடியல. 234 தொகுதியில் அந்த எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ள ஒரு 10 தொகுதியை போய் பிரச்சாரம் பண்ணா பெருசு. வாரத்தில் 4 நாள் தான் ஊட்ட விட்டே வெளியில வர்றாரு. இன்னைக்கு காரைக்குடியில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். காரைக்குடிக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டா வர்றது. எவ்வளவு கூட்டம் கூடியிருக்கு உன்னை பாக்குறதுக்காக ஒரு மக்கள் கூடியிருக்கு. நீ வேன்ல இருந்து பிரச்சாரம் பண்ணாலே ஒரு 40 பேரை சாவடிச்சு போடுவேன். இதுல அந்த கூட்டத்துக்கு நீ சைக்கிளை ஓட்டிட்டு வர உனக்கு எவ்வளவு துமுறு இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு துமுறு தானே. உங்களாம் அசிங்கமா கேட்கணும். ஆனா கூட்டத்துக்குள்ள வந்து சைக்கிளை ஓட்டிட்டு வர்ற உடனே அந்த சைக்கிள் வந்து எவ்வளவு பேர் உன்னை பின்தொடர்ந்து ஒட்டியாடுறானுங்க, ஓடுறானுங்க. நீ என்ன பார்த்துட்டு சைக்கிளை ஓட்டிட்டு போய் வேனுக்குள்ள உட்காந்துருவ ஏசிக்குள்ள. அந்த மக்கள் ரோட்ல நின்றுட்டு வந்தாங்களே, அந்த மக்களை நினைச்சு பார்த்தியா? இல்ல வந்தியே பிரச்சாரமாச்சு பண்ணியா? மக்கள்கிட்ட நான் கருத்து எடுத்து சொன்னியா? சும்மா வர்ற கையை காட்டுற பணத்துக்கு மாலை போற மாதிரி அவனுங்களும் மாலை போறானுங்க, பூவை தூவுறானுங்க, அப்படியே போயிடுற. உன் பிரச்சனை தான் என்ன? ஒன்னே நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லு. உன் திட்டங்கள், நீ கொண்டு வர போற திட்டங்களை எடுத்து சொல்லு. இந்த மாதிரி பண்ணாதீங்க, வராதிங்க, பின்னாடி வண்டி பின்னாடி முடியாதீங்க, வீலுக்குள்ள வந்து விழுந்து சாகாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்கியா வாயை தொடர்ந்து? எவ்வளவு தும்புற எடுத்து போய் சைக்கிள் இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்க. சைக்கிள் எடுத்து சுத்தினா மென்னா பீச்சில் போய் சுத்த வேண்டியதுதானே? அவ்வளவு கூட்டத்துக்கு தானே சைக்கிள் ஓட்டுவியா? இதெல்லாம் துமுறு. இந்த மாதிரி துமுறு எடுத்தவங்கலாம் ஆட்சியில் கொண்டு உட்கார வச்சீங்க அப்படின்னா அழிஞ்சு போயிடுவோம். நம்ம யோசிச்சுக்கிறதுங்க மக்களே, யோசிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ள நிறைய இது மாதிரி அப்டேட்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சஹா டி கோட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்